ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் லாகித் யோகி. இப்போ நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னா கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். ஒரு சின்னதாக டெய்லி லைஃப்லேருந்து ஒரு குட்டி பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணி கொடைக்கானல் போயிட்டு வந்தோம். 2 டேஸ் மொத்தம். நாங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் கொடைக்கானல் கரூர்லேருந்து கொடைக்கானல் போக ஆரம்பித்தோம். அங்கே ரீச் ஆகிறதுக்கு மணி பார்த்திங்கன்னா ஒரு 12 ஆயிடுச்சு. கரூர் டு திண்டுக்கல் பார்த்திங்கன்னா சரியான வெயில் தாங்கவே முடியல. இதே நாங்கள் மலை ஏற ஏற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயில் போய் அந்த ஜில்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் நாங்கள் கொஞ்சம் மேலே ஏற ஏற என்ன ஆயிடுச்சுன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை நின்று எங்களால் பார்க்கவே முடியல. டேரெக்டாக இருக்கிற ரூமுக்கு ரீச் ஆகிட்டு அங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து மழை இல்லை. சரி நம்ம வேணால் போய் போட்டிங் போயிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போட்டிங் சூப்பராக இருந்துச்சு. இதை நாங்கள் வந்து கொடைக்கானலுக்கு 3 டைம்ஸ் போயிருக்கேன் நான். ஆனால் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஆனால் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே போக பார்த்திங்கன்னா திரும்பி மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேளை கையில் வந்து அம்பர்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை வச்சு தான் யோகியை வந்து நனையாமல் பார்த்துக்கிட்டோம். நாங்கள் நினைஞ்சா கூட பரவாயில்ல, யோகி நினைக்கக்கூடாதுங்கிறது ஒரு கவனத்துலேயே தான் இருந்தோம். போட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போனோம். இது வந்து சீசன் கிடையாது. அதனால் எங்களால் அவ்வளோக்கும் வந்து பூலாம் பார்க்க முடியல. ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. மங்கியா பாருயோ நான் இங்கே ரியல் மங்கி தான் காட்டுங்க எடுத்துருப்பாங்க போட்டா வா ஒடியா 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 அப்படிதான் வா ஒடியா ஒடியா ஒடியா. யோகியை பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக கேரி பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். தூக்கிட்டே தான் நடந்துட்டு இருந்தோமா. ஸோ அதனால் இந்த இடத்துல விட்டோன்னே அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு அவருக்கு. ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தார். பார்க்கில் நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஒரு 6 மணிக்காகவே வந்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஏன்னா மழையில் கொஞ்சம் கொஞ்சம் நனைஞ்சிட்டே வந்தேன். நான் வரும்போது அவர் ஹெல்மெட் போட்டுக்கிட்டாரு, தம்பி வந்து நான் பிடிச்சிக்கிட்டேன். ஆனால் நான் தான் வந்து நனைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். என்னால் குளிர் தாங்க முடியல. வாங்க ரூமுக்கு போயிடலாம் சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டோம். இதுதான் ரூம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோம். அன்றைக்கி கொஞ்சம் வெயில் எடுத்துச்சு. அதுவே கொஞ்சம் ஹாப்பியாகிடுச்சு எங்களுக்கு. நல்லா சுற்றி பார்க்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம். கொடைக்கானலில் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். இப்படி போங்கிறீங்களா இல்லை நான் முன்னாடி போட்டேன்? எதுக்கு அப்படி போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. நம்ம 2 பேர் வந்து வீடியோ கிராப்பர்ஸ். இங்கே பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ மிஸ்ட் இருக்குது அப்படின்னு. எங்களால் எதுவுமே பார்க்க முடியல. ஃபஸ்ட்டு போனது வந்து பில்லர் ராக் தான் போனோம். ஆனால் எங்களுக்கு சுத்தமாக தெரியல, அது மறைச்சிருச்சு. சிரிச்சிரு எப்படி சிரிப்பான்? எப்படி சிரிப்பாரு? என்ன கொஞ்சம் கொஞ்சம் வருது தகவலுக்கு. நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் பார்த்திங்கன்னா குணா கேவுமே வந்து ஃபுல்லாக வந்து மிஸ்டாலாம் கவர் ஆகி தான் இருந்துச்சு. எதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வியூ தெரிஞ்சு அதை பார்த்துக்கிட்டே சந்தோஷப்பட்டுட்டு வந்தாச்சு.
நாங்கள் எங்கே இருக்கிறோம்? முயல் யோகி சிரிச்சு காட்டுங்க. யோகி சிரிங்க. அங்கே குட்டி யோகி எப்படி சிரிப்பாரு? நீ கொஞ்ச நேரம் தூக்குமாங்க அடுத்தது. நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் பார்த்திங்கன்னா பூம்பாறை வில்லேஜ். அந்த வில்லேஜோட அந்த வியூக்காகவே வந்து அந்த இடத்துக்கு போகலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கே. அந்த மிஸ்ட் அப்படி போக போக எங்களுக்கு அந்த வில்லேஜ் தெரிஞ்சா நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துலையும் போய் தான் யோகி வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டோம். ஏன்னா எல்லா இடமும் வந்து க்ளீனாக இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ நாங்கள் முன்னாடி போன பிளேஸ் எல்லாம் இந்த இடம் தான் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு. அந்த மண் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் விட்டோம். அவர் ஜாலியாக விளையாட்டுருந்தார். அங்கேயே வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே நாங்கள் வந்து அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கொடைக்கானல் போனதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா இந்த இடம் தான் சொல்லணும். மணவனூர் லேக். இதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். எல்லாமே வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் ஒவ்வொரு பிளேஸாக அப்படியே கூகுள் மேப் போட்டு போட்டு தான் போனோம். ஆனால் இந்த இடம் நாங்கள் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பெஞ்சில் உட்காந்து அந்த வியூ பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் கொடைக்கானல் போகிற மாதிரி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு இடம். நீங்க தான் யூடியூபர். நீங்கள் சொல்ல அதாவது இப்போ யோகி கூட்டிகிட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ஷாப்பிங் பண்ண போகிறோம். எஸ், நாங்கள் கொடைக்கானல் வந்ததுலேருந்து ஷாப்பிங் போகவே இல்லை. நான் பேசுறது கூட யூடியூப்க்கு சவுண்டு மெதுவாக தான் வரும். இப்போ நாங்கள் இப்போ தான் ஷாப்பிங்கே போகிறோம். லாஸ்ட் நாள். ஸோ இன்றைக்கி வந்து சாக்லேட்லாம் வாங்கிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு கீழே இருக்க வேண்டியதான். ஏய் பாய் சொல். பாய் சொல். பாய் பாய். ஹாய் ஹாய் பாய் ஏதாவது சொல்லுங்க. சரி போலாமா? இந்த கை இந்த சைடு. யோகி சிரி. யோகி எப்படி சிரிப்பான்? யோகி எப்படி சிரிப்பான்? இதுக்கு வரா. பாய் சொல்லு போலாம். பாய். நல்லா வெயில் சுள்ளு போய் இது முடிச்சுட்டு சுள்ளு நடிக்கிறதா வெயில் உங்களுக்கு? இங்கே மழை பெய்யறதுக்கு இது சுள்ளுன்னு தான் இருக்குது. யோகி சாக்லேட்லாம் வாங்கிட்டு டேரெக்டாக வந்து நாங்கள் எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு சாக்லேட் கொடுத்துட்டு அப்புறம் அங்கேயே நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டோம். திரும்பி அங்கேருந்து பார்த்திங்கன்னா கரூர் போக ஆரம்பிச்சிட்டோம் அக்கா வீட்டுக்கு. அங்கேயும் போயிட்டு சாக்லேட்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு திரும்பி நாங்கள் வந்து அப்படியே ஈரோடு போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சைடு நல்ல வெயில், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா நல்ல மழை. நாங்கள் போகிற ரூட்டில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. காருனால எந்த இதுவும் இல்லாமல் ஜாலியாக போயிட்டுருந்தோம். அப்படியே திரும்பி நாங்கள் காலைல 3 மணிக்கு பார்த்திங்கன்னா எந்திரிச்சு செங்கல்பட்டு வர ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஆர்யா பவன். அந்த இடத்துல வந்து உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு சாப்பாடு. ரேட் கொஞ்சம் ஹையாக இருந்தாலுமே சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் அந்த சைடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி வரைக்கும் யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து 151 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 36 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து புதுசாக வந்திருக்காங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.